நம்ம சேனலில் கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே போடுறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பை இருக்கும், அரிசி பை. இது எல்லாருமே மோஸ்ட்லி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி தான் போடுவோம். இது வந்து நம்ம கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யூடியூப்பில் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து சாக்குப்பையில் வைப்பாங்க, பட் அது வந்து ரொம்ப நாள் நிற்காது. வெயிலுக்கு வந்து இத்துரும். தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அதுவே பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து க்ரோ பேக்கு பதிலாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தேன். ஸோ அதனால் சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறதுக்கான இந்த வீடியோ போட்டிருக்கேன். மேபி இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பை நம்ம வந்து தூர தானே போடுறோம், ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம தொட்டியில் வந்து பாவக்காய் விதை போட்டு வளர்ந்துச்சு. ஸோ நம்ம ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப சின்ன தொட்டி, அதில் வந்து வளராது. மேக்ஸிமமே கொஞ்சம் தான் வளரும், அதுக்கப்புறம் வளராது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். இந்த பையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டி அழகாக கட் பண்ணி நீங்கள் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சுருட்டியும் வைக்கலாம். ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவால். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சுருட்டி தான் வச்சு இதில் வந்து நம்ம மண் தான் போட போகிறோம். ஸோ மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கிடச்சிச்சின்னா சூப்பர், செம்மண்ணே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன மண் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக களிமண் ஏரியா. ஸோ நம்ம வந்து களிமண்ணில் மண் செடி வச்சோம், பட் அது எல்லாமே அவ்வளோவா க்ரோ ஆக மாட்டேங்குது. செம்மண் மாதிரி இல்லை. சரி என்ன செய்ய, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த சாண்ட் எடுக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அம்மா வந்து மண் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் நம்ம எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பையை தூக்கிட்டு போவோம். அது சம்டைம்ஸ் வெயிட் தாங்காமல் கிழிஞ்சிரும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்க போகிறீங்களோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. நம்ம வந்து மாடியில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம மாடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை போட போகிறோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அம்மாவால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் மடக்கி அழகாக வச்சுருந்தேன். எங்கள் அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இல்லை, பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணிடுங்க, என்ன மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இந்த வீடு கெட்டையில் சாண்டு வந்து இருந்துச்சு, ஆற்று மணல். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டுக்கெல்லாமே போட்டிருந்தோம். நல்லாவே க்ரோ ஆகுது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மண் இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது கூடயே பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு, மண்புழு உரம் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க. இல்லைனா நோ ப்ராப்ளம். மாட்டு சாணி உரம் அப்படிலாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மண் மிக்சிங்லேயே போட்டுருங்க. ஸோ அப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும், நல்லா நியூட்ரிஷன் அதெல்லாமே நம்ம பிளான்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து போடுங்க. ஸோ ஆட்டுப்புழுக்கெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து செடிக்கு யூஸ் பண்ணுங்கள். செம்ம க்ரோத் வந்து ஆகும். ஸோ நம்ம வந்து மாடியில் வைக்கிறதா தான் பிளானிங். ஸோ அதனால் நம்ம மாடிக்கு கொண்டு வந்து மண்ணை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய மண், வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு நல்லா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்குது நம்ம களிமண். ஸோ அதனால் உடச்சி விட்டுக்கணும். இல்லை நீங்கள் உடைக்க கூட தேவையில்லை, நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஊற்றுங்க. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரொம்ப சொதான்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ நானும் இந்த மிஸ்டேக் பண்ணேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன். அது ஒரு மாதிரி சிமெண்ட்டு குழச்ச மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவேன். எங்கள் அம்மாலாம் என்னை நிறைய வாட்டி திட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ அளவாக வந்து தண்ணி ஊற்றி அந்த மிக்சிங்க்கு ஏற்றது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா பார்த்தாலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அது வந்து நட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜுக்கு தான் நான் வந்து ஊற்றியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாவக்காவை நட்டி வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே டபக்குன்னு பிடுங்கி டபக்குன்னு வைக்காமல், ஸோ நல்லா அந்த வேர் கீழே வரைக்கும் மண் தோண்டி ட்ரை பண்ணுங்கள் வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சின்னதாக இருக்கையிலேயே வச்சுருங்க. ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றாதீங்க. சின்னதாக இருக்கையிலே நீங்கள் வச்சுருங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு மெயின் பண்ணலை. என்னென்னு நல்லா யோசிங்க. நம்ம ஓட்டை போடலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓட்டை போடணும். தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கு அதுக்கு ஒரு வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு லைட்டாக சைடில் ஓட்டை போட்டுக்கிட்டோம்.
நம்ம இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஓட்டை போகலனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஓகே தான். பட் மழைலாம் பேஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு அதுக்கு வேணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லது தான். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் எல்லா மண்ணுமே மிக்ஸ் ஆகும். நம்ம 2 மண் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கில் ஒரு பாட்டில் ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறைய வைக்கலாம். எங்கள் ஆச்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிலேயே 4 செடி 5 செடி வைப்பாங்க. எல்லாமே சூப்பராக வளரும். எங்கள் ஆச்சிக்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த கார்டனிங்கோட இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. எங்கள் ஆச்சி நல்லா வளர்ப்பாங்க செடி. எங்கள் ஆச்சி தொட்டிலே வந்து எல்லா செடியும் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே தான் இப்போ நம்ம மண்ணில் நட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றுனதே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அதை விட்டுட்டு 2 டேஸ் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நட்டி வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆழமாக வந்து குழி தோண்டிக்கோங்க. நம்ம வந்து சீட்ஸ் நட்டி வைக்கிறதுனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மழை பெஞ்சா இதுதான் புஸ்ஸுன்னு பேருமே அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்லை வந்து அண்டை கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பாவக்காவை வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஏன் இந்த சின்ன தொட்டியாக வாங்கினேன் அப்படின்னா, பார்க்க அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, நான் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் வந்து பெரிய பெரிய செடி எதுவுமே நட்டி வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தொட்டியில் வந்து பூண்டு, இஞ்சி அதெல்லாம் வந்து நம்ம நட்டி வச்சுக்கலாம். அந்த செடி வந்து பூண்டு, நம்ம ஷார்ட்ஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது பூண்டு. ஸோ இந்த பாவக்காய் வந்து நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். டபக்குன்னு பிடுங்கி வச்சிடாதீங்க, அது வந்து ரூட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை நல்லா பார்த்து ஆழமாக மண்ணை எடுத்து அந்த மண்ணோடு எடுத்து வைங்க, சூப்பராக வளரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு போனோம், பட் அது ரொம்ப வேர் வந்து கீழே வரைக்கும் போயிட்டு, ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து டக்குன்னு வச்சிட்டோம். ஸோ அந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மண், நல்ல மண், ஆற்று மணலும் செம்மண்ணும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுருந்தோம் அதில். ஸோ இதை நட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மண்ணையும் எடுத்து நான் வந்து அதில் வச்சேன். ஸோ உங்களுக்கு செம்மண் கிடைக்குதா அப்படின்னு கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள், இல்லைனா கடையில் வந்து வாங்கலாம். ஸோ நான் வந்து உழவர் சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சட்டி மண் 40 ரூபா சொன்னாங்க. ஆனால் அந்த சட்டியை பார்த்திங்கன்னா குட்டி கொண்டு தான் இருந்துச்சு. இப்போது க்ரோ பேக் நான் வாங்க போகிறேன். ஸோ இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ரோ பேக் தான் வாங்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் வாங்கிடுவேன். ஸோ அதுக்கு போகிற மண் வந்து நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதனால் நம்ம மண் வந்து அங்கே தான் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் நர்சரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து மண் வாங்கிக்கோங்க. மண், உரம், ஆட்டுப்புழுக்கை, வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து தூர போடாமல் டெய்லி கொண்டு வந்து இதில் போடுங்க. ஸோ இது வந்து வளரும் கண்டிப்பாக. ஸோ இந்த பாவக்காய் சீரீஸ் வந்து இன்னும் நமக்கு தொடரும். இதுதான் நம்ம ஜஸ்ட் நட்டி வைக்கிற வீடியோ மட்டும்தானே காட்டியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ மாடியில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அது வந்து. ஸோ நான் வந்து மார்னிங் தண்ணி ஊற்ற போவேன், ஈவினிங்கும் போவேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப சம்மர், நீங்கள் வந்து தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றணும், இல்லைனா அது வந்து வாடி போயிடும். நம்ம வந்து சீக்கிரமாக அது வாடிடும். அதனால் அதை வந்து நம்ம திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிடுங்க, செடியெல்லாம் வாட விட்டுறாதீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது வாடி கருகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன போட்டாலும் அது வந்து திருப்பி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப மந்த்ஸ் ஆகும், ரொம்ப டேஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து 2 நாள் டூர் போனேன். ஸோ அப்போ வந்து செடிக்கு தண்ணியே ஊற்றலை 2 நாள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப க்ரோத்தே வந்து டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து நார்மலாகவே ரெக்கவர் ஆச்சு. ஸோ இன்னுமே அந்த பிச்சிப்பூ வந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை, இன்னும் காஞ்சி போய் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நட்டி வச்ச உடனே நீங்கள் நட்டி வச்சாலும் சீட் போட்டாலும் உடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. ஸோ உங்களுக்கே அந்த பதம் தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றுங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மழைலாம் பேஞ்சிச்சு அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு செங்கல் இல்லைனா ஒரு கல் ஏதாச்சும் ஒரு வெயிட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து பின்னாடி வந்து வால் இருக்குது. ஸோ அது வந்து சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஸோ முன்பக்கம் வந்து கீழே விழுந்துடும் மழைலாம் வேகமாக பெஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெயிட் கொடுத்து நம்ம அண்டை மாதிரி கொடுத்துட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும்.
ஸோ இப்போ நான் மாடிக்கு போய் பார்க்கையில பாவக்காய் வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. 2 பூ கூட அதில் வந்து விட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து கல்லை தான் வைக்க போகிறோம். ஸோ கல்லை வச்சு ஒரு பேலன்ஸாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ இது பார்ப்போம் எப்படி உழைக்குதா, இது வந்து வைக்கலாமா இந்த மாதிரி பையெல்லாம் அப்படிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு வேளை இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். உங்ககிட்ட ஸ்பேஸ் இல்லை, என்கிட்ட சாண்டில் வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இன்டோருக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஒரு செமி ஷேடான ப்ளேஸில் வைக்கணுன்னா இது சூட் ஆகும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.